வெல்கம் டு விஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மில்க் பவுடரில் இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் 10 மினிட்ஸில் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனில் கீ 1/4 கப் எடுத்துக்கலாம். காய்ச்சின பால் ஒரு கப்பு, மில்க் பவுடர் 2.5 கப்பு நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை 1/2 கப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஒன்றா வர மாதிரி ஃபுல்லாக நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை இப்போ ஏலக்காய் ஒரு பிஞ்சு நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் சர்க்கரை போடும்போது சர்க்கரையோடு சேர்த்து நீங்கள் ஏலக்காவும் நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்கள் இதை அப்படியே கைவிடாமல் 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது சப்பாத்தி அளவுக்கு இல்லாமல் ஒரு அளவுக்கு மாவு பதத்தில் எல்லாம் திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அழகாக எல்லாமே திரண்டு வரும், ஒன்றா சேர்ந்து திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். பாருங்கள், இப்போயே பாருங்கள், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். நம்ம எடுக்கிறப்போ கிண்டுறப்போ இன்னும் நல்லா அதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு செகண்ட் விட்டோம்னாவே நம்ம அதை அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. நார்மல் தவா எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கைவிடாமல் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்து பண்ணணும். நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், எல்லாம் திரண்டு வருது பாருங்கள். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சு இப்போ நம்ம தட்டில் நல்லா நெய்யை தடவிட்டு எதில் நம்ம எந்த ஷேப்பில் நம்ம போட போகிறோமோ ஒரு அந்த ஷேப்பில் நம்ம எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு, இது சூடெல்லாம் ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் இது. இன்ஸ்டண்ட்டாக 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு குடிச்சிடலாம். இது அவ்வளோ குவிக்காக ஈஸியாக முடிக்கிற ஸ்வீட் இது. வீட்டுக்கு யாருன்னா திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம இன்ஸ்டண்ட்டாக அழகாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்வீட்டு ரொம்ப சுவையான ஸ்வீட் இது. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.